வணக்கம். என் பேர் திவ்யநாதன். தலைவர் விஜய்க்கு என்னுடைய கருத்து கணிப்பை பதிவு பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். அதை பதிவு பண்ணுறேன். வணக்கம். 2024 முதல் மாநாட்டில் தலைவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயை நான் நேரடியாக மேடையில் பார்த்தேன். அவருடைய கட்சி வளர்ச்சிக்கு, அவருடைய பணிக்கு, அவர் மக்களுடைய அங்கே நடந்துக்கிட்ட விதம் அவ்வளோ சிறப்பாக நான் லைவில் பார்த்ததை இப்போ சொல்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, அவரை பொறுத்தளவில் மக்கள், ரசிகர்கள், அதை தாண்டி நான் மக்களுக்கு என்ன செய்ய வர்றோம் அப்படிங்கிற துடிப்போடு அவர் முதல் மாநாட்டில் பேசியதை நான் அங்கே இருந்து என்னோடய கருத்து கணிப்பையும் அங்கே நான் பதிவிட்டிருந்தேன் நியூஸ் பேப்பரில். அதில் நடந்த விஷயங்கள் அத்தனையும் இன்றைக்கு அவருக்கு நடந்து கொண்டிருந்தது. அவ்வளோ வெற்றியான பாதையில் அந்த ஒரு வருஷத்திலேயே இந்த அக்டோபர் வரைக்கும் அவர் எடுத்துகிட்டு போன அத்தனை விதங்களும் ஒரு அரசியலுக்கு தேவையான ஒரு மாநாடாக இருக்கட்டும், ஒரு 4 ஊரில் நடந்த நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், அத்தனையுமே அவருக்கு மக்களுடைய பெரும் ஆதரவும் சந்தோஷத்தையும் கொடுத்தது. ஆனால் எதிர்பார்க்க முடியாத அளவில், யாருமே நினச்சி பார்க்க முடியாத அளவில் கரூரில் நடந்த ஒரு மாபெரும் ஒரு இழப்பு மக்களாகிய எல்லாருக்குமே அந்த வலி உள்ளது. அவங்கவுங்க வீட்டில் எப்படி நடந்திருந்தால் எப்படி அந்த வலி இருக்குமோ அந்த வலி பொதுமக்களுக்கும் உண்டு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய்க்கும் அது உண்டு. அப்படி பார்க்கும்போது என்னோடய கருத்து கணிப்பை நான் சொன்னது என்னென்னா, முதல் மாநாட்டில் மாபெரும் வெற்றி. விஜயனுடைய மாநாட்டில் 5 லட்சம் பேர் குறையாமல் வருவார்கள் என்று என்னோடய கருத்து கணிப்பில் பதிவு பண்ணியிருந்தேன். அதேமாரி மக்கள் எல்லாரும் விஜயனுடைய பேச்சில் நினைவார்கள். சுத்திரும் மழை பெய்து, கட்டாயமாக அந்த மழையை மக்கள் பாதிக்காதுன்னு என்னோடய பதிவில் அங்கே சொல்லியிருந்தேன். முதல் நாள் சொன்னது அக்டோபர் 27 நடக்குது அப்படின்னாக்கா மாநாடு, நான் 26ஆம் தேதி இது அத்தனையும் பதிவு பண்ணியிருந்தது. என்னை பொறுத்த அளவில் பார்த்திங்கன்னா, ஷார்ட் பீரியடில் ஒரு கட்சியை தொடங்கி 49 வயசில் கட்சி அதாவது மக்கள் இயக்கம் அவரை நீங்கள் கட்சிக்கு வர வேண்டும் என்று அழைத்து கொண்டிருந்த காலகட்டத்தில் நம்மளுடைய ரசிகர்கள் இவ்வளோ ஆர்வத்தோடு இருக்கிறார்கள், அவர்களுக்கு அவர் எதிர்பார்க்கிறதை நாம் செய்ய வேண்டும் என்பது விஜயனுடைய கருத்தை அவர் மனசில் ஏற்றுக்கொண்டு அந்த மக்கள் இயக்கம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை தமிழக வெற்றி கழகமாக மாற்றி சிறப்பாக வழிநடத்தி வரும் விஜய்க்கு கட்டாயமாக இந்த மக்களோட ஆதரவு ஒவ்வொரு இடத்திலும் இருந்தது. தொடர்ந்து அவருடைய மாநாடு தொடர்ந்து நடக்கும். திரையில் பார்த்த அந்த விஜயில் மக்கள் தரையில் பார்க்கும்போது மேலும் மேலும் மக்கள் கூட்டம் அதிகரித்து கொண்டே இருக்கும். 30 வருடம், 35 வருடம், 20 வருடம், 15 வருடங்களாக கட்சி ஆரம்பித்த தலைவர்களை விட தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவருக்கு மாபெரும் கூட்டம் வரும். கட்டாயமாக அவர் 2026 தேர்தலில் அவர் தனித்து போட்டியிட்டாலும் கூட்டணியோடு போட்டியிட்டாலும் அவர் கட்டாயமாக ஒன்று கூட்டணியாக இருந்தால் அவருடைய கட்சிக்கு கட்டாயமாக துணை முதல்வராகவும், அவர் தனித்து நின்றால் கட்டாயமாக 2வது 3வது இடங்கள் வருவார் என்பதை நான் 2024 அக்டோபர் மாதமே என்னோடய கருத்து கணிப்பில் மிக துல்லியமாக சொல்லியிருந்தேன். நான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய்க்கு மட்டும் இந்த கருத்து கணிப்பை சொல்லவில்லை. நான் 2006லேருந்து டிஎம்கே வருது அப்படிங்கிறத கருத்து கணிப்பில் போட்டேன். 2011 ஏடிஎம்கே வெற்றி என்று பதிவிட்டிருந்தேன். 2016 தொடர் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் 133 இடங்களை பெற்று ஆட்சி அமைப்பார்கள் என்று என்னுடைய கருத்து கணிப்பை பதிவு பண்ணியிருந்தேன். ஆனால் 134 இடங்களை பெற்று ஒரு தொகுதி எக்ஸ்ட்ரா ஆட்சி அமைத்தார்கள்.
என்ன தலைவர்களும் அமைச்சர்களும் பாராட்டினார்கள். மகிழ்ச்சியாக இருந்தது. அதுபோல் தொடர்ந்து நான் வந்து ஒவ்வொரு தேர்தல் கணிப்பையும் நான் பதிவு பண்ணி கொண்டு வரும்போது, நான் சொல்வதை விட 1, 2 முன்ன முன்ன இருக்குமோ ஒழிஞ்சு, அதிகபட்சம் ஒரு 5, 6 தான் நான் சொல்வதற்கும் அதற்கும் ஒரு டிஃபரெண்ட் தெரியும். அதேபோல் 2021 எலெக்ஷன்லேயும் நான் என்னோடய கருத்து கணிப்பை தெளிவாக சொல்லியிருந்தேன். அதுவும் நடந்தது. 2024 பிரைம் மினிஸ்டருக்கு சொல்லியிருந்தேன் 299 டு 300 297 டு 300 என்று பதிவிட்டிருந்தேன். அதுவும் நான் சொன்னதை விட 1, 2 முன்ன வந்து அது உண்மையாக இருந்தது. பாண்டிச்சேரி முதலமைச்சர், தமிழக முதலமைச்சர், கேரளா முதலமைச்சர், வங்கதேசம், இது மாதிரி ஒரு 6, 7 முதல்வர்களுக்கு என்னோடய கருத்து கணிப்பை மிக துல்லியமாக கணித்ததை முன்ன வந்து 4, 5, 6 இந்த டிஃப்ரெண்ட் ரிவியூவில் எல்லாரும் வெற்றி பெற்றார்கள். அதற்போல் 2024 நடந்த தேர்தலில் அதுவும் உண்மையாக இருந்தது. பிரதமருக்கு இது நம்ம நாட்டினுடைய பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா அவங்களுக்கு நான் சொல்லும்போது, அவங்களுக்கு என்னுடைய பதிவில் வந்து நான் 59% பெற்று இன்றைய இருக்கும் நம்மளுடைய பிரசிடெண்ட் வருவாங்க அப்படின்னு நான் பதிவிட்டிருந்தேன். அவங்க 63, 64% வெற்றி பெற்றாங்க. இதுமாரி நான் தொடர்ந்து நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கருத்து கணிப்பும் அவ்வளோ துல்லியமாகவும் ரொம்ப சரிவரவும் இருப்பதை எனக்கு பல அரசியல்வாதிகளாலும் மற்ற மாவட்ட அளவில் உள்ளவர்களும் மாநில அளவில் உள்ள அரசியல்வாதிகளுடைய எனக்கு என்னை பிளெஸ்ஸிங் பண்ணியிருக்காங்க, என்னை வாழ்த்தினாங்க. மகிழ்ச்சியாக உள்ளது. அதேபோல் நான் தலைவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு நான் 2024 சொன்னது போல் இப்போவும் அது சரிவர நடந்து இந்த கரூர் என்ற ஒரு பிரச்சனை மக்கள் மத்தியில் பெரிய ஆழமாக பதிஞ்சு, இது அவரும் நினச்சி பார்த்துருக்க முடியாது. நம்மளை ரசிகர்கள் நம்மளை வந்து பார்க்க வருகிறார்கள். அதை தான் நான் போனதிலே நான் பதிவிட்டிருந்தேன். திரையில் பார்த்த விஜயை தரையில் பார்க்கும்போது மக்கள் கூட்டம் வர செய்யும். 32 வருஷமாக ரசிகர்களாக இருந்தவர்கள் அவர்களும் அவர்களுடைய குழந்தைகளும் அவர்களுடைய சொந்த பந்தங்களையும் அழைக்கும்போது கட்டாயமாக அளவுக்கு மிஞ்சி கிரவுடு வரும் என்பதை நான் 2024 அக்டோபர் மாதம் பதிவு பண்ணியிருந்தது போல் இப்போ 2025 நடந்த இந்த மாபெரும் ஒரு இழப்பு எதிர்பார்க்க முடியாத ஒரு விஷயம். இதை யாரையும் குறை சொல்ல முடியாது. அவர்கள் ரசிகர்களை தலைவரை நம்பி வந்தார்கள், ரசிகர்களாக கூட்டமாக வந்தார்கள். அந்த இடத்தில் நடக்கப் போகுது என்பது யாருக்கும் தெரியாத ஒரு பெரிய ஒரு இழப்பு தான் இந்த இழப்பு. அதற்காக நாம் அனைவரும் வருந்தினோம். தன்னுடைய வீட்டில் எப்படி நடக்கும் என்பது போல் அந்த 41 பேர்களுக்கும் நடந்த நிகழ்ச்சி பெரிய வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். இதை வந்து தலைவர் விஜயோ இன்றைக்கு இருக்கிற நம்மளோட பாதுகாப்பினுடைய நிலவரமோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன மைனஸ் இருந்ததனால் அந்த இழப்பை நம்ம எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சியில் இருந்தோம். தமிழகம் அதிலேருந்து மீண்டு வர்றதுக்கு ஒவ்வொரு வீட்லேயும் நடந்த நிகழ்வு மாதிரி எல்லாருமே அதிர்ச்சியில் இருந்தோம். இன்றைக்கும் அந்த அதிர்வுகள் நம்மளுக்கு ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்குது. கட்டாயமாக இதெல்லாம் தாண்டி ஒரு அரசியலுக்கு வர வேண்டும் என்றால் சின்ன சின்ன விபத்துகளை தாண்டி பல அரசியல்வாதி பல கட்சிகள் வந்திருக்கின்றது. இது வந்து கொஞ்சம் எஸ்டாவே இப்படி நடந்துட்டு என்பது தான் நம்மளுடைய ஆதங்கம், நம்மளுடைய விஷயங்கள். அதனால் வந்து மக்கள் ஒவ்வொருத்தரும் எந்த கட்சி சார்ந்து போகிறார்கள் என்பதை நாம் வந்து ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் நம்ம சந்திக்கும் போது தெரியும். என்னுடைய கருத்து கணிப்பில் நடந்ததாகவே இருக்கட்டும். இனி வர காலங்களில் இது மாதிரி ஒரு விபத்துகள் நடக்காமல் எல்லா கட்சியில் உள்ளவர்களும் அதற்குள்ள மக்களுடைய சேஃப்டியை தெளிவாக ஒரு நம்மளுடைய நீதிபதிகளுடைய சட்டத்தை ஏற்று அவங்களுடைய கருத்தை நல்ல ஒவ்வொரு கட்சியினரும் நீதிபதிகளுடைய சட்டங்களை நம்ம எடுத்து மனசுக்குள் வச்சுட்டு மக்கள் நல்லா இருந்தால்தான் எந்த அரசியல்வாதியும் நல்லா இருக்க முடியும். அரசியல்வாதி சிறப்பாக செயல்பட்டு மக்களை கவருவதற்கு மக்களோட ஒத்துழைப்புகளும் தேவை. இது அத்தனையும் நம்ம தேவை என்றால்
நீதியினுடைய சட்டத்தின்படி சொல்லும் வல்லுநர்களுடைய சட்டத்தை கருத்தையும் எடுத்துக்கொண்டு வரும் காலங்களில் எந்த மாநாடாக இருக்கட்டும், எந்த போராட்டமாக இருக்கட்டும், சட்டத்துப்படி நம்ம நடப்பதே மிக சிறப்பானதாக இருக்கும் என்பது என்னுடைய நான் இந்த கருத்து கணிப்பு வரிசையில் நானும் பல அரசியல்வாதிகளுக்கும் பொதுமக்களுக்கும் சொல்லி வரும் ஒரு காலகட்டத்தில் சட்டத்தை நாம் எப்போதும் மதித்தால் எல்லா கட்சிகளுமே மக்களுக்காக உழைக்கிற கட்சி தான். ஓகேங்களா? நான் வெற்றி பெற்றால் மக்களுக்கு செய்வேன், நீங்கள் வெற்றி பெற்றாலும் மக்களுக்கு தான் செய்ய போகிறீங்க. மக்கள் எல்லாருக்கும் ஓட்டு போட்டால் தான் எந்த அரசியலும் நான் முதல்வர், நான் துணை முதல்வர், நான் அந்த இடத்துக்கு வர முடியும்னு சொல்கிறது எல்லாமே மக்கள் கையில் தான் இருக்குது. அந்த மக்களை காப்பாற்றுவதே நம்மளுடைய பெரிய குறிக்கோளாக வருங்காலத்தில் இருக்கிற வருகின்ற காலங்களில் கட்டாயமாக மக்கள் சேஃப்டி மெயினாக கவனித்து கொண்டு ஒரு போராட்டமாக இருக்கட்டும், ஒரு மாநாடாக இருக்கட்டும், மற்றதும் ஒருடைய எலெக்ஷனுடைய நேரத்தில் மக்களை நாம் கவரக்கூடிய காலகட்டங்களாக இருக்கட்டும், எப்பொழுதுமே நாம் நீதிபதிகளுடைய சட்டத்தின்படி நம்ம போகிறது நம்மளுடைய மக்களுக்கும் சேஃப்டி, நமக்கும் சேஃப்டி. கட்டாயமாக இது இனி வர்ற காலங்களில் எதுவும் நடக்காது என்பதை நம்ம உணர்வோடு நம்ம மக்களுக்காகவும் நம்ம ஒவ்வொரு கட்சியுமே நான் வந்தால் அரசியலுக்கு நான் முதல்வரானால் நான் மக்களுக்காக தான் போராடுகிறேன், மக்களுக்காக தான் உழைப்பேன், மக்களுக்காக தான் நான் செயல்படுவேன், மக்களுடைய ஆசைகளை தான் நிறைவேற்றுவேன் என்று சொல்வது என்று அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட கருத்து. அது அந்த சீட்டில் உட்காரும்போது கட்டாயமாக மக்கள் நீங்கள் எதிர்பார்க்கிற அளவுக்கு மக்கள் எதிர்பார்க்கிறதை நீங்கள் செய்ய வேண்டும், நீங்கள் எதிர்பார்ப்பதை மக்களும் பொதுமக்களும் செய்ய வேண்டுமென்றால் இதுமாரி ஒரு உயிரிழப்புகளை இதோடு முடித்துவிட வேண்டும் என்பது இதோட என்னுடைய கருத்து கணிப்பு சார்பாக உங்களை கேட்டு விடைபெறுகின்றேன். இனி வர காலங்களில் எந்த அரசியல்வாதிகள் எந்த கட்சியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நாம் மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் நம்மளுடைய நீதி சட்டத்தின்படி மக்களுக்கும் சேஃப்டி, கட்சி தலைவர்களுக்கும் சேஃப்டியாக இருக்க ஒரு நல்ல ஒரு நடைமுறையை பயன்படுத்த வேண்டும் என்று நான் பொதுமக்கள் சார்பாக உங்களுடன் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.